ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னு லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, கேர்ள் பேபியோட சிம்டம் என்னன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கால பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்டு யார் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்த்த மாதிரினா, கேர்ள் பேபியோட சிம்டம் என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபஸ்ட்டு பாப்பாவும் கேர்ள் பேபி தான், செகண்ட் பாப்பாவும் கேர்ள் பேபி தான். எனக்கு என்ன சிம்டம் இருந்துச்சு அது வரைக்கும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட கேர்ள் பேபிகிட்ட இருக்கிறவங்ககிட்ட ரேண்டமாக என்ன சிம்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் பேச போகிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இல்லை ரெண்டாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு கேர்ள் பேபி வேணும், ஃபஸ்ட்டு பையன் இருக்கான், எனக்கு ரெண்டாவது கேர்ள் பேபி வேணும், இந்த சிம்டம்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வாமிட் அதிகமாக இருக்கிறன்னா, ஒரு 5 மந்த் வரைக்கும் வாமிட் கம்பல்சரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கேர்ள் பேபியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு 5 மாதம் வரைக்கும் வாந்தி இருந்தது. அதேமாரி என் செகண்ட் பாப்பாவுக்கு வாமிட்டே கிடையாது. டெலிவரி ஆகிற வரைக்கும் எனக்கு வாமிட் கிடையாது. டெலிவரி ஆகும் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி டெலிவரி அப்போ தான் எனக்கு வாமிட் இருந்தது செகண்ட் பாப்பாவுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு அப்படி கிடையாது. 5 மாதம் வரைக்கும் என்னோட கண்டினியூவாக வாமிட் இருந்துச்சு. வெளியே விசாரித்து பார்த்துட்டோம், வாமிட் அதிகமாக இருக்கும் மாதிரி தான் கேர்ள் பேபிக்கு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, வெயிட் கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். கேர்ள் பேபியாக இருந்தால் வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். என்னுடைய சீமந்த ஃபோட்டோவை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இப்போ வந்து பெரிய ஆப்ரேஷன், நார்மல் டெலிவரி, ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பண்ணி இந்த வெயிட்டில் இருக்கிறேன் நான். ஆனால் அப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு ப்ரெக்னென்சியில் 7 மந்த் 9 மந்த் வளர்க்க பண்ணும்போது ரொம்ப வெயிட் போட்டேன். இதை விட பயங்கர வெயிட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடுச்சி. பிளாக்னால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நான் மென்ஷன் பண்ணுற பாருங்கள். நம்ம மேக்கப் போட்டாலுமே ஃபேஸுக்கும் நம்ம ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகாத மாதிரி திட்டு ஆகிடுச்சு என்னுடைய மேக்கப்பை. நான் இந்த சைடில் மென்ஷன் பண்ணுறேன் என்னோடய ஃபோட்டோவை, நீங்கள் பாருங்கள். என்னுடைய சீமந்த ஃபோட்டோவை கேர்ள் பேபியாக இருந்துச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்க வாய்ப்பு இருக்குது. பிளாக் ஆகிடும் ஸ்கின்னு, வெயிட்டு போட்டுருவீங்க, உங்களால் நடக்க முடியாது, அதிகமாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு 5 மந்த்துக்கு மேலெலாம் பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. சும்மா ஒரு 2 வாட்டி தான் இப்படி நடப்பேன், 2 கூட நடக்க மாட்டேன். அதனால ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி சொல்கிறது, நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சலாகவே இருக்கும். ஒரு மாதிரியாக வாமிட் வர மாதிரியே இருக்கும், வாமிட் வராத மாதிரியே இருக்கும். ஆனால் நெஞ்சு ரொம்ப எரிச்சிட்டே இருக்கும். இந்த தேங்காய்லாம் சாப்பிட்டா எரியும்னா, தேங்காய் மிக்ஸ் பண்ண ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது நெஞ்சு எரியலாம், அந்த மாதிரி நெஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம் உங்களுக்கு இருக்கா செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இந்த காலண்டர்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, முன்னாடி வீடியோவில் கூட பாய் பேபி சிம்டமில் கூட காலண்டர் சொல்லியிருப்பேன். ராஜாத்தி காலண்டரில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு சொல்லிட்டு அதில் தெரியும். சைனீஸ் காலண்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. ராஜாத்தி 100% கரெக்டாக என் விஷயத்தில் காட்டுது. என் சரௌண்டிங்கில் இருக்க ஒரு 2-3 பேருக்கும் காட்டியிருக்கு. நான் அவ்வளோதான் விசாரிச்சுருக்கேன். ஏன்னா என் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ தான் பேபி பிறந்திருக்கு, கொஞ்சம் பேருக்கு தான் பிறந்திருக்கு. நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்னும் மேரேஜ் ஆகலை. அதனால் எனக்கு தெரிஞ்ச பேர் பாப்பா பிறந்தவங்கிட்ட கேட்டிருந்தேன். அந்தமாரி இப்போ ரொம்ப வேலை செய்ய முடியுங்களா, இல்லை அசதியாகவே இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகவே இருப்பேன், ரொம்ப உட்காந்துட்டே இருப்பேன், அதிகமாக பசி எடுக்கும், சாப்பாடு கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு எப்போல்லாம் சும்மா உட்காந்துருக்கணும் அந்த டைமில் வந்து எதனா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். ஆனால் என் செகண்ட் பாப்பாவுக்கு அப்படி கிடையாது. நான் நல்லா ஆக்டிவாக இருந்தேன். நான் சமைச்சு நானே சாப்பிட்டேன். எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு சாப்பிடல. அதேமாரி ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்களா, காரம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்தளவுக்கு நோட் பண்ணல. நான் எல்லாம் மிக்சட் ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டேன். நான் இதை தான் வாங்கிட்டு வா, அதை தான் வாங்கிட்டு வான்னு என் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லி எங்கள் அம்மாக்கிட்டையும் கேட்கல. மிக்சட் ஃபுட்டு ஸ்வீட்டும் சரி காரமும் சரி 2த்தையும் சாப்பிட்ருந்தேன் என் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு. ஆனால் என் செகண்ட் பாப்பாவுக்கு நான் கேட்டது ஃபுல்லாகவே என் வீட்டுக்காரர் சிக்கன் ரைஸ் ரொம்ப காரமாக வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. நான் சாப்பிட்ற ஒரே ஐட்டம் அவர் கேட்டிங்கன்னா நான் சிக்கன் ரைஸ் தான் என் செகண்ட் பாப்பாவுக்கு நான் கேட்டுகிட்டே இருந்தேன், வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு செகண்ட் பாப்பாவுக்கு காரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கேர்ள் பேபி தான். ஏன்னா சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாய் பேபியாக இருந்தால் தான் காரம் பிடிக்கும், கேர்ளாக இருந்தால் இனிப்பு சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. அது எந்த பர்சன்டேஜில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் என் விஷயத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு ஃபுல்லாகவே காரம் தான் என் செகண்ட் பேபிக்கு சாப்பிட்டேன். ஆனால் கேர்ள் பேபி பிறந்தது என் பெரிய பாப்பாவுக்கு மிக்சட் ஃபுட் தான் சாப்பிட்டேன். நோட் பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்,
நம்மளுக்கு தேவையானது அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. எனக்கு வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாப்பா ப்ரெக்னென்ட் ஆனேன் நான். 3 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் தள்ளி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அதனால் எங்கள் வீட்டில் என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. என் ஹஸ்பண்டும் சரி, என் ரிலேட்டிவ், எங்கள் அம்மா, என் மாமியார் எல்லாருமே நல்லா தான் பார்த்துட்டாங்க. செகண்ட் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இது நான் எங்கள் வீட்லேயே என் ஹஸ்பண்ட் வீட்லேயே நான் இருந்து நானே என் ஹஸ்பண்ட் மட்டுமே என்னை கேர் பண்ணிக்கினார். என் ஹஸ்பண்ட் மட்டும் என்னை கேர் பண்ணி ஹாஸ்பிட்டல் செக்கப் வந்து நானும் என் பெரிய பொண்ணு மட்டும்தான் போவோம். அதேமாரி ஸ்கேனில் வந்து என்ன காட்டும் மேம், போஸ்டெரியர் ஆன்டெரியர் நம்ம 99% அந்த போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாய் பேபி சிம்டமில் 99% உங்களுக்கு ஆன்டீரியர் இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி பிறக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஆன்டீரியர் இருந்துமே பாய் பேபி பிறக்குது. நான் 2 பேருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டுங்களுக்கு 2 பேருக்கு பாய் பேபி பிறந்திருக்கு. ஆன்டீரியர் இருந்தாலும் பாய் பேபி பிறக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சொல்ல வர. ஆன்டீரியர் இருந்துச்சுன்னா 99% நீங்கள் கேர்ள் பேபி பிறக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா வீட்டுக்கு மகாலட்சுமி எவ்வளோ பேருக்கு இம்பார்ட்டன்ட்டு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பையன், 2வது பையன், எனக்கு பொண்ணு வேணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஃபஸ்ட்டு பாய் பேபி இருக்குது, எனக்கு செகண்ட் கேர்ள் பேபி வேணுன்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சிம்டம் உங்களுக்கு ரெகுலராக இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து வாமிட் அதிகமாக இருக்குது, வெயிட் போட்டிருக்கீங்க, ஃபேஸ்லாம் பிளாக்காக இருக்குது, ரொம்ப மூச்சு வாங்குது, இந்த மாதிரி சிம்டம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி பிறக்க வாய்ப்பு இருக்குது. கேர்ள் பேபி தான் பிறக்கும்னு சொல்ல, கேர்ள் பேபி பிறக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஏன்னா கடவுள் கொடுக்குறது அது என்ன குழந்தைன்னு நான் சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த காலத்தில் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் இருக்கா, உன் ஃபேஸை பார்த்து திடீர்னு ஃபேஸை பார்த்து சொல்லுவாங்க உனக்கு பாய் பேபி பிறக்கும், உனக்கு கேர்ள் பேபி பிறக்குன்னு. அந்தமாரி என்னை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து கேர்ள் பேபி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா என் வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சின்ன பாப்பாவுக்கு, 2வது பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு வயிறு தெரியவே இல்லை. நான் நார்மலாக வீட்டில் எப்படி இருப்போங்களோ அதே மாதிரி தான் இருந்தேன். வயிறு மட்டும் பெருசாக இருந்துச்சு. வெயிட்டும் போடல, இலைக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஃபேஸும் வந்து ரொம்ப டார்க் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஆனால் செகண்ட் பாப்பாவுக்கு எனக்கு வந்து ரொம்ப வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும். நான் நின்றாலே சும்மாவே நடக்கலை, ஏதோ உட்காந்துருந்தா கூட எனக்கு வேர்த்து கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் என் செகண்ட் பாப்பாவுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலையே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் வேர்த்து கொட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கேர்ள் பேபியாக கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு செகண்ட் பாப்பாவுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப நோட் பண்ணல. ஏன்னா அவளை 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுனால எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும், பாய் பேபி தான் வேணும்னு எனக்கு மைண்ட் செட் கிடையாது. எனக்கு எந்த பாப்பா வந்தாலும் ஆரோக்கியமாக பிறக்கணும், ரொம்ப ஆசையாக கனவோடு அது ஒரு ஸ்கேனையும் என்ஜாய் பண்ணி அந்த இதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் ஃபஸ்ட்டு பாப்பாவை இது பண்ணதுனால நான் நோட் பண்ணல. ஆனால் என் செகண்ட் பாப்பாவுக்கு வந்து நான் பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால அதை நோட் பண்ணவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சிம்டம்லாம் இருந்தது, இது எனக்கு கேர்ள் பேபி பிறந்தது, அந்த வச்சு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்தது என்ன நீங்கள் யோசிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு ரொம்ப பெருசாக இருந்தால் பாயா இல்லை சின்னதாக இருந்தால் கேலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்னுடைய கெஸ் படி என் பெரிய பாப்பாவுக்கு வயிறு பெருசாக இருந்துச்சு, என் சின்ன பாப்பாவுக்கு அந்தளவுக்கு வயிறு தெரியல, ஆனால் பெருசாக இருந்துச்சு. சின்னதாக இருக்கிறவங்களும் பாய் பேபி பிறந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். என்னோடய சித்திக்கு 2மே பசங்க தான், 2 பாய் பேபி தான் பிறந்திருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வயிறே தெரியாது, அவங்க உடம்புக்கு அந்த வயிறு இருக்கிறது தெரியாது. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு 2மே பாய் பேபி பிறந்துச்சு. என்னுடைய வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா என் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு நான் ரொம்ப வெயிட்டு போட்டு நான் உங்களுக்கு பிக்சர் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வெயிட்டு போட்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு நான் அக்கா மாரி ஆகிட்டேன், அக்காவா அதுக்கு மேலேயுமே ஆகிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப வயிறு ரொம்ப பெருசாகவும் சரி, நானும் சரி ரொம்ப ஒயிட் போட்டுட்டு ஃபேஸெல்லாம் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. இந்த கழுத்துக்கிட்டலாம் ரொம்ப டார்க் ஆகி என் ஸ்கின் டோனே எனக்கு மாறி போச்சு. ஏன்னா அப்போ எனக்கு வந்து இந்தளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. இதனால தான் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், அதனால தான் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்போ டிப்ரெஷன் ஆகிட்டேன். என் ஸ்கின் என்னாலே பார்க்க முடியல, என்னடா இப்படி இருக்கிறோமே, மோசமாக இருக்கும். ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆனால் அழகாக இருப்பேன்னு சொல்லுவாங்க, கலையாயிடுவேன்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் என்னால் பார்க்க முடியல. ஒரு 5 மந்த் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தேன், அந்த பிக்கை இங்கே ஆட் பண்ணுறேன். 7 மந்த் வரைக்கும் கொஞ்சம் கலையாக இருந்தேன். அதேமாரி 7 மந்த்துக்கு மேலே போகும்போது ரொம்ப பிளாக் ஆகிட்டேன், ரொம்ப திட்ட ஒரு மாதிரி குட்டியாக வேர்வையாக பொறியாக ஸ்கின் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி குட்டியாக வேர்க்கிற மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த கழுத்துக்கிட்டலாம் பிளாக் ஆகுது, ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டார்க் கலரில் இருக்குது, நீங்கள் இருக்கிற ஸ்கின் டோனை விட்டு கொஞ்சம் டார்க்காக ஆகுறீங்க, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள் பேபியாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி என்னுடைய சீமந்த ஃபோட்டோவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க மேக்கப்பும் நான் போட்டிருக்க காஸ்டியூமும் என் ஃபேஸ்க்கு சூட் ஆகாத மாதிரி இருக்கும். ஏன்னா என்னுடைய ஸ்கின் டோன் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க,
ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு ஆன்டீரியர் இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி பிறக்க வாய்ப்பு இருக்குது, போஸ்டீரியர் இருந்துச்சுன்னா பையன் பிறக்க வாய்ப்பு இருக்குது. நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கேர்ள் பேபியை பற்றி தான் இப்போ நான் பேசுகிறதுனால கேர்ள் பேபிக்கு ஆன்டீரியர் இருந்துச்சுன்னா 99% கேர்ள் பேபி பிறக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வாமிட் அதிகமாக இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்புறம் அந்த காலண்டரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது அக்யூரேட்டாக கிடைக்குமாலாம் எனக்கு தெரியல. ஆனால் என் விஷயத்தில் கரெக்டாகிடுச்சு, என் ஃப்ரெண்டுங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. அந்த வயசும் நீங்கள் பீரியட்ஸ் ஆன டேட்டும் போட்டாலே உங்களுக்கு பாய் பேபியா கேர்ள் பேபியா அது உங்களுக்கு சொல்லிடும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 99% அது ஒர்க் ஆகுது. ஏன் நான் 100% உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னா, இது உங்கள் லைஃப்பில் வேறு மாரி கூட நடக்கலாம், என்னுடைய லைஃப்பில் வேறு மாதிரி நடக்கலாம். எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு 3 சிஸ்டர், எனக்கு அக்கா ஒருத்தி இருக்காங்க, தங்கச்சி ஒருத்தி இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 3 சிஸ்டர். எங்கள் பெரிய சிஸ்டருக்கு 2 பாப்பா இருக்காங்க, அவங்களும் கேர்ள் பேபி தான். அவங்களும் உடனே பாப்பா பெற்றுட்டாங்க. அவங்கக்கிட்டே நான் விசாரிச்சுருக்கேன். அவங்களுக்கும் சேம் சிம்டம்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் தான் பிஃபர் ஆச்சு. அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கும் செகண்ட் 2மே கேர்ள் பேபி தான் இருக்குது. பாய் பேபி இருக்கிற என்னுடைய ரிலேட்டிவ் வீடியோவும் நான் விசாரித்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் போன வீடியோலேயும் உங்களுக்கு போட்டிருக்கேன். கேர்ள் பேபிக்கு எங்கள் வீட்லேயே நிறைய ஃபுல்லாகவே லேடிஸ் தான் இருப்பாங்க. எனக்கு சம்மந்தமான எனக்கு ரிலேட்டடான நிறைய விஷயத்தை நான் கேட்டு தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். ஏன் 100% சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேறு மாதிரி கூட நடக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு வழி கூட வரலாம், இல்லை உங்கள் அம்மா வீட்டு வழி வரும். என் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வீட்டில் என் வீட்டுக்காரே என் மூத்தர் இருக்காங்க, 2 பசங்க. ஆனால் அங்கே பாய் பேபி தான் இருக்காங்க, அவங்களுக்கு கேர்ள் பேபி தேவைப்படுது. எங்கள் வீட்டில் பாய் பேபி இல்லைங்களா, எங்கள் வீட்டில் பாய் பேபி தேவைப்படுது. அந்த மாதிரி சொல்ல வர உங்கள் ஃபேமிலியில் என்ன சுச்சுவேஷனோ, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற வம்சாவளி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கூட சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அதேமாரி உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணும் மேம், உங்கள் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு, சி செக்ஷன் நல்லதா இல்லை நார்மல் டெலிவரி வேணுமா, பண்ணிக்கலாமா, இல்லை நார்மல் டெலிவரி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, அந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மறக்காமல் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அது கூட போடலான்னு இருக்கிறேன். நான் என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு சி செக்ஷனோட பெயினும் தெரியும், நார்மல் டெலிவரியோட பெயினும் தெரியும். அதனால் 2 வீடியோவும் போடலான்னு இருக்கிறேன். ஆக மொத்தம் நான் சொன்னது சில விஷயம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கேர்ள் பேபியா பாய் பேபியா தெரிஞ்சிடும். இல்லை மேம் சில டெஸ்ட்டெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாமா? என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூரினில் சோடா போட்டு பார்த்தா பொங்குனா பையன், பொங்கலைனா கேர்ள் பேபி சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வீட்டில். சும்மா நார்மல் யூரின் பிடிச்சி நீங்கள் சோடா மாவு தோசை மாவுக்குலாம் போடுவீங்களா, அது போட்டுட்டிங்கன்னா பொங்குச்சுன்னா பையன், பொங்கலைனா கேர்ள் பேபி சொல்லுவாங்க. அதை நீங்கள் சால்ட் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீடியோவில் பார்த்துருக்கேன். நான் என் செகண்ட் பேபிக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னுடைய யூரின் பொங்குச்சு, ஆனால் பாய் பேபி கிடையாது, கேர்ள் பேபி தான். அதேமாரி லெஃப்டில் வளாகுமா ரைட்டில் வளாகுமா கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாப்பா வளர இடம் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே தான் வளவும். அது லெஃப்ட்டோ ரைட்டு எந்த சைடு வேணால் வளவும். அதை வச்சு கேர்ள் பேபியாக பாய் பேபியாக சொல்ல முடியாது. அதேமாரி வயசானவங்க நடந்து போகும்போது சொல்லுவாங்க, உன் வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, உனக்கு கேர்ள் பேபி தான், உன் வயிறு குட்டியாக இருக்குது பாய் பேபி. அது நிறையா பேர் எங்கள் ஃபேமிலியிலே நடந்திருக்கு. ஏன்னா என் வயிறு பெருசாக இருந்திருக்கு, எனக்கு கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு. உங்கள் வயிறை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இந்த தொப்புலேருந்து கீழே வரைக்கும் கோடு வரும். தொப்புளை தாண்டி கோடு கீழே போச்சுன்னா உங்களுக்கு பாய் பேபி பிறக்க ஆயிருக்கு. தொப்புலேயே நின்றுடுச்சு கோடு, ஒரு ஒயிட் கோடு மாதிரி வரும். இந்த பிரெஸ்ட்டு கீழே இருந்து ஆரம்பித்து நம்ம தொப்புல அந்த முடிஞ்சிச்சுன்னா கேர்ள் பேபி. தொப்புளை தாண்டியும் கீழே நம்ம இன்னர் போடுற இடம் வரைக்கும் போச்சுன்னா அது பாய் பேபியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்க, டெலிவரிக்கு போகிறீங்க, டெலிவரிக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, 9 மந்த் ஆகிடுச்சு, 9 மந்த் டேட்டு ஒரு 2 டேஸ் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெள்ளைப்படுதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வெள்ளைப்பட்டால் கேர்ள் பேபி தான். 99% 100% கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு ப்ளீடு கலந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டுனா அது 100% பாய் பேபி தான். எனக்கு 2 பாப்பாக்குமே லாஸ்ட்டில் இடுப்பு வலி என்னென்னமோ சோடா அதெல்லாம் கொடுத்தாங்க, பெயின் சூட்டு வலியாக என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ எனக்கு பெரியவங்கலாம் இடுப்பில் தண்ணி வச்சு ஊற்றுவாங்க, சுடு தண்ணி ஊற்றுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு இடுப்பு வலி இல்லாத நைட்டில் ரிலாக்ஸாக தூங்க முடியும்னு சொல்லிட்டு பெரியவங்க பண்ணுறது. அப்போ பண்ணும்போது எனக்கு அந்த பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் பருதான்னு எனக்கு கேட்டிருந்தாங்க. ஆமாம், அப்போ நெருக்கத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் எனக்கு பட்டுகிட்டே இருந்துச்சு. டெலிவரி ஆக போகிற 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து எனக்கு மற்ற நாளை விட இது ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என் செகண்ட் பாப்பாவுக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. என் செகண்ட் பாப்பாவுக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் நல்லாவே பட்டுது.
அதனால உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பெரியவங்களோட சொல்கிற சில இதெல்லாம் நடக்குது. இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. சில பேருக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாத கூட இருக்கலாம். நீங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகி உங்களுக்கு பாய் பேபி கூட பிறந்திருக்கலாம். ஆனால் என் விஷயத்தில் எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் 2 பாப்பாக்கும் ஆச்சு. எனக்கு பாய் பேபி. என்னுடைய ரிலேட்டிவில் ஒரு பாப்பாவுக்கு ஆச்சு. அவங்களுக்கு ப்ளீட் ஆச்சுன்னு சொன்னாங்க என்கிட்ட. ப்ளீட் ஆச்சு, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ளீட் ஆச்சு, ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட பிளட் கலந்து வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தால் பாய் பேபி தான், அவங்களுக்கு பாய் பேபி தான் பிறந்துச்சு. அதனால் சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இது என்ன மாதிரி வீடியோஸ் இந்த சேனலில் வரும் பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு என்னென்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்னென்ன போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க, யூடியூப்பை போய் பார்ப்பீங்க, அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் இதில் நான் போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறது சில பேர்லாம் யோசிச்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.